friends, welcome back to our channel The Fact Factory Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே அமேசிங்கான ஒரு டாபிக். இத்தாலியில் உள்ள பைசா கோபுரத்தை பற்றி கேள்விப்படாத ஆளே கிடையாது. ஒரு கட்டடம் சாஞ்சாலும் பல நூறு ஆண்டுகளாக கீழே விழாமல் இருக்கிறதே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஆனால் நீங்கள் என்னைக்காச்சும் இந்த கோபுரம் ஏன் சாஞ்சிருக்கு, சாஞ்சி கூட எப்படி கீழே விழாமல் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த கதையை நீங்கள் கேட்டால் பைசா கோபுரத்தின் சோகத்தை தாண்டிய சரித்திரம் புரியும். ஸோ அந்த கதையை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பைசா கோபுரத்தோட சுவாரஸ்யமான வரலாறை தெரிஞ்சுக்கலாம். இத்தாலியில் உள்ள பைசா நகரத்தில் கட்டப்பட்டதுனால தான் இதுக்கு பைசா கோபுரம் அப்படின்ற பேர் வந்திருக்கு. முதல்ல பைசா நகரத்தில் உள்ள ஒரு ஆலயத்துக்கு மணிகுண்டு கட்ட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த பைசா கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. 1173ஆம் ஆண்டு இந்த கோபுரம் கட்டுவதற்கான அடித்தளம் போடப்பட்டுச்சு. இதற்கான வடிவமைப்பை தந்தவங்க குகிலமோ மற்றும் பொனானோ பிசானோ அப்படின்றவங்க. முதல் 2 தளங்களை அமைக்கிற வரை எந்த விபரீதமும் இல்லை. 1178ஆம் ஆண்டு 3ஆம் தளம் கட்டி முடிவடையும் நிலையில தான் கட்டடம் ஒரு புறமாக சாய்வதை முதலாக கண்டறிஞ்சிருக்காங்க. இதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு யோசிக்கும் போது தான் அவங்க செஞ்ச தவறு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த பைசா கோபுரம் கட்டப்பட்ட இடம் களிமண் கலவை நிறைந்த ஒரு இடம். சாதாரணமாக களிமண்ணில் கடினப்படும் தன்மை குறைவு என்பதால் அதன் உறுதித்தன்மையும் குறைவு தான். இது தெரியாமல் களிமண் இருக்கும் இடத்துல கட்டடம் கட்டியது மட்டுமல்லாமல் அடித்தளமும் வெறும் 3 மீட்டர் ஆழத்துக்கு மட்டுமே போட்டிருக்காங்க. கட்டடத்தின் எடையை தாங்காமல் மண் சரிய கட்டடமும் ஒரு புறமாக சாய்வது தெரிய வந்திருக்கு. இதனை எப்படி சரி செய்யறதுன்னு தெரியாமல் விழித்த பொறியாளர்கள் களிமண் இறுகும் வர காத்திருப்போம் அப்படின்னு காத்திருக்கிறாங்க. களிமண் இறுகிறதுக்காக காத்திருந்த நேரம் கிட்டத்தட்ட 100 வருடங்கள். மீண்டும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் 1672ஆம் ஆண்டு மேலும் 4 தளங்களை அமைக்கும் முயற்சியில் இறங்க இந்த முறை சோதனை போர் வடிவில் வருது. 1684ஆம் ஆண்டு நடந்த மெலோரியா போர் கோபுர கட்டுமானத்தை ரொம்பவும் பாதிக்குது. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு வழி 1372ஆம் ஆண்டு மணிகுண்டில் மணி நிறுவப்பட்டுச்சு. 200 வருட போராட்டம் இதோட முடிவுக்கு வந்தது அப்படின்னு நினைச்சா அதுதான் இல்லை. 19ஆம் நூற்றாண்டு மத்தியில் மீண்டும் கோபுரம் சரிய ஆரம்பிக்க 800 டன் எடையை சரியும் திசைக்கு எதிர் திசையில் கொடுத்து சமன் செஞ்சாங்க கட்டட பொறியாளர்கள். ஆனால் மீண்டும் உலகப்போர் குறுக்கிட பைசா கோபுரத்தோட நிலைமை மிகவும் கவலைக்குள்ளாயிருக்கு. அமெரிக்கா, இத்தாலியில் இருக்கும் பெரும்பாலான கட்டடங்களை தகர்த்து தள்ள அதிலும் தப்பி பிழைத்து நின்றது இந்த பைசாவின் சாய்ந்த கோபுரம். இதற்கு பின்பு தான் இத்தாலிய மக்களும் இத்தாலிய அரசும் பைசா கோபுரத்தோட பெருமையை உணர்ந்து அதனை எப்படி சரிய விடாமல் தடுப்பது அப்படின்னு மூளையை போட்டு கசக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக 1987ஆம் ஆண்டு யுனெஸ்கோவோட பெருமையும் இந்த சாய்ந்த கோபுரத்துக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் பைசா கோபுரத்தோட சோகம் தீர்ந்த பாடில்லை. கணினி வடிவமைப்புகள் அதிகபட்சம் 5.44 டிகிரி வரை சாயும் பட்சத்தில் கோபுரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு கணக்கிட்டு சொல்ல 1990ஆம் ஆண்டு 5.5 டிகிரி சாய்ந்த பைசா கோபுரத்தை கண்ட இத்தாலிய அரசு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கோபுரத்தை மூடிட்டாங்க. வருடத்துக்கு 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பார்வையிடுந்த பைசா கோபுரம் 1990ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை மூடி தான் வைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை கீழே விழுந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டதால பைசா கோபுரம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் மூடப்பட்டு இருந்திருக்கு. 60 மீட்டர் கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுப்பப்பட்ட இந்த கோபுரம் ஒரு புறம் 55.86 மீட்டரோ மற்றொரு புறம் 56.67 மீட்டரோ இருந்திருக்கு. இதில் 56.67 மீட்டர் இருக்கும் பைசா கோபுரத்தோட பக்கவாட்டில் மண்ணை பறித்து எடுத்ததன் மூலம் சாய்ந்திருந்த கட்டடம் கோணம் சிறிது குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது 1990களில் 5.5 டிகிரி என்ற கோணத்தில் சாய்ந்திருந்த கட்டடம் 2001ஆம் ஆண்டில் இடைப்பட்ட காலத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களின் மூலம் 3.99 டிகிரி என குறைக்கப்பட்டிருக்கு. மூடி வைக்கப்பட்டிருந்த பைசா கோபுரம் ஒரு வழியாக பார்வையாளர்கள் வசதிக்காக 2001ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி திறக்கப்பட்டிருக்கு. இப்படி பல இன்னல்களை கடந்து இன்னைக்கு உலகெங்குள்ள மக்கள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சரித்திர கட்டிடமாக மாறியிருக்கு இந்த பைசா கோபுரம். இந்த பைசா கோபுரத்தோட வரலாறு நமக்கு உணர்த்துறது ஒரே விஷயம்தான், சரித்திரம் படைக்க பல வழிகளை கடக்க வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்த சாய்ந்த கோபுரம் என்று அழைக்கப்படும் பைசா கோபுரத்தோட சிறப்பு மிகுந்த வரலாற்று கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பைசா கோபுரத்தோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் பைசா கோபுரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.